ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சவுதியில் ரொம்பவே ஃபேமஸான அரேபியன் சிக்கன் கப்ஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்குரிய மசாலா நம்ம தயார் பண்ணிடலாம். இது கப்ஸாவுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மந்தி பிரியாணிக்கு கூட இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விதா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜாய் ஜீரா எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, பே லீவ்ஸ் எடுத்திருக்கேங்க. ஏலக்காய் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம 1/2 கிலோ அளவுக்கு இன்றைக்கி சிக்கன் எடுத்துருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ட்ரை லெமன் சேர்த்துக்கணும். அதோட 4 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த ட்ரை லெமன் சிக்கன் கப்ஸாக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ட்ரை லெமன் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான லெமனில் ஒரு கால் துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்துட வேண்டாம். ஒரு சின்ன துண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக துருவின இஞ்சி, துருவின பூண்டு, அதோட ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தோட தோலை துருவி சேர்த்துருக்கேன். இது நிறைய சேர்க்க வேண்டாம். எலுமிச்சம்பழத்தோட மேல் தோல் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் பகுதியை லேசாக துருவி சேர்த்துக்கிட்டா இதில் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் லெக் சைடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி அதை கீறி விட்டுருக்கேன். இதை தான் சேர்த்துக்கலாம். இதில் மசாலாலாம் எதுவும் தடவி ஊற வைக்க வேண்டியதில்லை. டேரெக்டாக நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் எண்ணெயோடு சேர்த்து பரட்டி விட்டுறணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரையில் நம்ம கப்ஸா மசாலா சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் 1 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுறலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கணும். இதுக்கு பதிலாக நம்ம டொமேட்டோ பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். டொமேட்டோ பேஸ்ட்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கணும். மொத்தமாக ஒரு 5 நிமிஷம் நல்ல சிக்கனை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் சிக்கன் ஸ்டாக் க்யூப் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான சிக்கன் ஸ்டாக் எடுத்துக்கலாம். இதை குறைவான தீயில 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கணும். ஆல்ரெடி 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, 12 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்ல சிக்கன் குக் ஆகிடும். சில பெரிய பீஸாக இருந்ததுன்னா 15 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு 10-12 நிமிஷத்துலேயே சிக்கனை செக் பண்ணி பார்த்துடுங்க. சிக்கன் நல்லா வெந்துட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அரிசி 2.5 கப் இருந்தது. பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருந்தேன். அதை கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2.5 கப் அரிசிக்கு எனக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். சிக்கன் ஸ்டாக்கில் உள்ள ஸ்டாக் கலந்துட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டை கேரட்டை நீளமாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வெந்து வரட்டும். அரிசி வெந்து வரதுக்குள்ளே நம்ம சிக்கனை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி சிக்கனில் உங்களுக்கு வாசம்லாம் இருக்கும், ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டால் எண்ணெய் அல்லது வெண்ணெய் எடுத்துகிட்டு அதில் மிளகாய்த்தூள் கலந்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் கலந்துருக்கேன். இதை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பாதாமை ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதோட கொஞ்சம் காஞ்ச திராட்சை. இது எல்லாமே கப்ஸாக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தான். இது இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். இப்போ நம்ம சிக்கனை போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்துட்டு ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டாம். மேலே மட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம். 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் போட்டு ரோஸ்ட் பண்ணாலே போதும்.
சிக்கன் ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளேயே நமக்கு ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கும். பாருங்கள், நல்ல தண்ணியெல்லாம் இஞ்சி வந்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்க சிக்கனை வச்சுக்கணும். கப்சா ரைஸ், மந்தி ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கும். அந்த வாசனை, அந்த புகை வாசம் கொடுக்கறதுக்காக நடுவில் ஒரு கிண்ணம் வச்சுக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கறி துண்டை நல்லா சூடு பண்ணிக்கணும். இந்த மாதிரி தீயோடு போடணும்னு அவசியம் இல்லைங்க. கங்காய் இருந்தால் போதும். அதை உள்ளே போட்டாக்களே நெய் பட்டு உடனே புகை கிளம்பும். அப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் தோசைக்கல் மேலே வச்சு நம்ம குறைஞ்ச தீயில் தம் போட்டு வச்சிடலாம். இது தம் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம அதுக்குரிய சட்னி ரெடி பண்ணிடுவோம். 3 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தம் முடிஞ்சாக்கில் உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல உதிரியான ஒரு சிக்கன் கப்ஸா ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதை சிம்பிளாகவும் ரெடி பண்ணிடலாம். நல்ல ஒரு விருந்துக்கு ஏற்ற உணவாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.